2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் செக் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் என்னென்ன தேவைப்படுது இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல குரூப் 4க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் 10th போதும் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது சரியான இன்ஃபர்மேஷன் கிடையாது. குரூப் 4ல நிறைய போஸ்ட் இருக்குது. என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஷார்ட்டாக என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். 10th 12th டிகிரி டிப்ளமா ஐடிஐ இந்த 5 குவாலிஃபிகேஷனும் மெயினான குவாலிஃபிகேஷன். டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் டிகிரி போஸ்ட்டு, 12th ஸ்டாண்டர்டுக்கான போஸ்ட்டு, 10th ஸ்டாண்டர்டுக்கான போஸ்ட்டு இது எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள். 12th குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு 12th போஸ்ட்டு, அடுத்தது 10th குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டு இந்த 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள். 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் 10th போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். இப்போ நீங்கள் பார்க்குறது 2024 வேகன்சி லிஸ்ட்டு. இது ஜேஏ போஸ்ட்டுக்கு உள்ளது, டிகிரி லெவலுக்கு உள்ளது. யாருக்கெல்லாம் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அவங்க எல்லாம் இந்த போஸ்ட்டை எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 2024 ஜேஏக்கான வேகன்சி லிஸ்ட்டு. இது HSC அதாவது +2 லெவலுக்கு உள்ளது. யாரெல்லாம் +2 குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்த போஸ்ட் எடுக்கலாம். டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களும் இந்த போஸ்டை எடுக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது 2024 ஜேஏக்கான வேகன்சி லிஸ்ட். இது காமனான லிஸ்ட். இதுல 10th குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க எடுக்கலாம், +2 குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க எடுக்கலாம், டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களும் எடுக்கலாம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா குரூப் 4க்கு குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி. உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் பிரிச்சிருவாங்க. இப்ப நீங்க பாக்குறது 2024 குரூப் 4க்கான ரிசல்ட். இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்க குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்க எந்தெந்த போஸ்டுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்களோ அதெல்லாம் அந்தந்த போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. இது எல்லாருக்கும் காமனா இருக்காது, இது எல்லாருக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா மெயினா இந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எல்லாம் வித்தியாசப்படும். இதுல உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஜேஏல பிரிச்சிருப்பாங்க, அதே மாதிரி டைபிஸ்ட்லயும் டைபிஸ்ட் 1 2ன்னு பிரிச்சிருப்பாங்க, ஸ்டெனோ டைபிஸ்ட்லயும் 1 2 3 அப்படின்னு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஆக குரூப் 4க்கு மெயினான குவாலிஃபிகேஷன் டிகிரி +2 10th. இப்ப குரூப் 4 அப்ளை பண்றதுக்கு எஜுகேஷனல் சர்டிபிகேட் என்னென்ன தேவைப்படுது அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிபிகேட். டிகிரி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னும் இஷ்யூ பண்ணல உங்களுக்கு அப்படின்னா நீங்க வேற என்னென்ன சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணலாம், ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். இந்த சர்டிபிகேட்ல ரிசல்ட் அதாவது டேட் ஆஃப் ரிசல்ட் கண்டிப்பா இருக்கணும். அது ஆன் ஆர் பிஃபோர் தி நோட்டிபிகேஷன் இருக்கணும். அதாவது நோட்டிபிகேஷன் வந்த டேட்டோ இல்ல அதுக்கு முன்னாடியே தான் அந்த ரிசல்ட் டேட் இருக்கணும். ரிசல்ட் டேட் வேற, இஷ்யூ டேட் வேற. ரிசல்ட் டேட் தான் மெயின். சர்டிபிகேட்டை எப்ப வேணா இஷ்யூ பண்ணிருக்கலாம், ஆனா ரிசல்ட் டேட் ஆன் ஆர் பிஃபோர் தி நோட்டிபிகேஷன் இருக்கணும். உங்க சர்டிபிகேட்ல உங்க நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எல்லா சர்டிபிகேட்லும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துங்க. அதுவும் மெயினா நீங்க 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை இப்ப கரெக்ட் பண்ண முடியும்னா கரெக்ட் பண்ணிடுங்க. சில டைம் உங்க நேம்ல ஸ்பேஸ் விட்டு இருக்கும். அதாவது 10th மார்க் ஷீட்ல உங்க நேம்ல ஸ்பேஸ் இருக்கும். அதாவது இப்ப சிவகுமார் அப்படின்னா சிவா ஒரு ஸ்பேஸ் விட்டு குமார்னு இருக்கும், இல்ல சேர்ந்து இருக்கும். இதுல எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் எல்லா மார்க் ஷீட்லயும் இருக்கணும்.
சில டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா நேமுக்கு முன்னாடி இனிஷியல் இருக்கும், சில டைம் பின்னாடி இருக்கும். எப்படி அதே மாதிரி இருக்கோ மற்ற சர்டிபிகேட்லயும் அதே மாதிரி தான் இருக்கணும். இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணும்போதோ இல்ல ரீ அப்லோட் பண்ணும்போதோ இல்ல கவுன்சிலிங் டைம்லயோ ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் அப்படின்னு ஒன்று எழுதி கொடுத்துட்டீங்கன்னா போதும். பெரிய ஒரு மிஸ்டேக் கிடையாது இது. அதே மாதிரி உங்க ஃபாதர் நேமோ மதர் நேம்லயோ சில மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் மேஜர் இஷ்யூ ஆகாது. அதுக்கும் இந்த மாதிரி அண்டர்டேக்கிங் லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணணும். சில பேரு 10th 12th இதை வந்து மோர் தென் ஒன் அட்டெம்ப்ட், அதாவது ஒரு அட்டெம்ப்ட் மேல நீங்க எழுதிருப்பீங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றது அப்படின்னா லாஸ்டா நீங்க பாஸ் பண்ண சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்டிபிகேட் தான் நீங்க அப்ளிகேஷன்ல நீங்க சப்மிட் பண்ணணும். ஆனா கவுன்சிலிங் டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா சர்டிபிகேட்டையும் நீங்க சப்மிட் பண்ணணும். உங்க நேமை நீங்க எப்பயாவது மாத்திருந்தீங்க, அதாவது நேம் சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னா நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போதோ இல்ல கவுன்சிலிங் டைம்லயோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கெசட்ல இருந்த நோட்டிபிகேஷனையும் நீங்க அப்லோட் பண்ணணும். இல்லாட்டினா கோர்ட் ஆர்டர், இது ரெண்டுல எது இருக்குதோ அதை நீங்க சேர்த்து அப்லோட் பண்ணணும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லயும் அதை நீங்க சப்மிட் பண்ணணும். டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இல்ல இப்ப அப்படின்னா நீங்க ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வச்சு நீங்க இப்ப அப்ளை பண்ணலாம். ஆனா அதுலயும் நீங்க நோட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் டேட் வந்து ஆன் ஆர் பிஃபோர் தி நோட்டிபிகேஷன் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பாத்துங்க. COA சர்டிபிகேட், அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன். இந்த சர்டிபிகேட் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அப்ரூவல் பண்ணிருக்கணும். இந்த கோர்ஸ் நீங்க பிரைவேட்ல படிச்சிருந்தீங்கன்னா டிஎன்பிசி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிஎன்பிசி இந்த COAக்கு ஈக்குவலண்டா சில கோர்சஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். டிகிரி ஆர் டிப்ளமா கோர்ஸ் எதுல அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன். இந்த கோர்ஸ்லாம் நீங்க வந்து டிகிரி கோர்ஸோ இல்ல டிப்ளமா கோர்ஸோ படிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே COAக்கு ஈக்குவலன்ட் கோர்சஸ். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இந்த போஸ்டை பொறுத்த வரைக்கும் மெயினா என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா ஹையர் டிப்ளமா இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இது எங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா நடேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இன் சென்னை, இல்லைன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இன் மதுரை. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட், இந்த போஸ்டுக்கு மெயினா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஐடி முடிச்சிருக்கணும், எனி ட்ரேட் முடிச்சிருந்தா போதும். மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3, இந்த போஸ்டுக்கு கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். டெலிபோன் ஆபரேட்டர், இந்த கோர்ஸுக்கு டெலிபோன் ஆபரேஷன் சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட்டை நீங்க ஆன்லைன்லயும் வாங்கலாம் இல்ல டைரக்டாவும் வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும்போது அதுல டிஜிட்டல் சைன் கண்டிப்பா இருக்கணும். சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும், அந்த மாதிரி வரக்கூடாது. டிஜிட்டல் சைன் கண்டிப்பா வேணும். சீல் வந்து தேவை கிடையாது. நீங்க டைரக்டா வாங்கும்போது சைனிங் அத்தாரிட்டி யாரோ அவங்க சைன் பண்ணிருக்கணும், அவங்க சீலும் இருக்கணும். சைனிங் அத்தாரிட்டி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் டிஃபர் ஆகும். அதோட இல்லாம ஆபீஸ் சீல் கண்டிப்பா இருக்கணும், டேட்டும் இருக்கணும். இப்ப நீங்க பாக்குறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சைனிங் அத்தாரிட்டி யாரு, இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. டிஎன்சி கம்யூனிட்டி உள்ளவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சில டைம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டிஎன்சி சர்டிபிகேட் சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாம வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து உங்க ஃபாதர் இல்ல மதர் இவங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த சர்டிபிகேட் வந்து எங்க இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ்ல இஷ்யூ பண்ணுவாங்க. இப்ப நீங்க சப்மிட் பண்ண தேவையில்லை. அதை வந்து அப்லோட் பண்ணும்போதோ இல்ல கவுன்சிலிங் டைம்ல தான் கேட்பாங்க. அதனால அந்த டைம்ல நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும் இல்ல சப்மிட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உங்க நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கணும். அதுவும் இல்லாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது.
ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இப்பவே வேற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுங்க. உமன் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நேம்ல தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஹஸ்பண்ட் நேம்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. இருந்தா உடனே ஃபாதர் நேம்ல எடுத்துருங்க. உங்க ஃபாதர் நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இப்பவே கரெக்ட் பண்ண முடிஞ்சா கரெக்ட் பண்ணிடுங்க. ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. அப்லோட் பண்ணும்போதோ இல்ல கவுன்சிலிங் டைம்லயோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அப்பாலஜி லெட்டரை அட்டாச் பண்ணிடுங்க போதும். சர்டிபிகேட்ல உள்ள அட்ரஸுக்கும் இப்ப நீங்க உள்ள அட்ரஸுக்கும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது ஒரு இஷ்யூ கிடையாது. சர்டிபிகேட்ல உள்ள தாலுகாவும் இப்ப நீங்க இருக்கிற தாலுகாவும் வேற வேற இருந்தாலும் ஒன்னும் இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் ஆகி இருந்தா கூட ஒன்னும் இஷ்யூ வராது. சர்டிபிகேட்டோட டேட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தி நோட்டிபிகேஷன் இருக்கலாம், ஒன்னும் இஷ்யூ கிடையாது. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கம்யூனிட்டிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%, பிசிக்கு 26.5%, பிசிஎம் இவங்களுக்கு 3.5%, எம்பிசி டிசி இவங்களுக்கு 20%. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இவங்க 3 டைம் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம், அதாவது தமிழ் வழியில் கல்வி பயின்றோர். நீங்க 10th வரைக்கும் இல்ல +2 வரைக்கும் இல்ல காலேஜ் வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் படிச்சிருந்தீங்களோ அது வரைக்கும் நீங்க இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கிடுங்க. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு 20% உங்களுக்கு ரிசர்வேஷன் தராங்க. 10th வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th வரைக்கும் உள்ள போஸ்டுக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் தருவாங்க. அதே மாதிரி +2 வரைக்கும் தருவாங்க. காலேஜ்னா காலேஜ் வரைக்கும் தருவாங்க. அதனால குரூப் 4க்கு கண்டிப்பா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த சர்டிபிகேட்டை 2 மெத்தட்ல வாங்கலாம். ஒன்னு ஆன்லைன்ல வாங்கலாம், இன்னொன்னு டைரக்டா நீங்க ஸ்கூல் காலேஜ்ல போய் வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல உங்க சர்டிபிகேட்டை வாங்கும்போது அதுல டிஜிட்டல் சைன் மட்டும் இருந்தா போதும், வித் டேட்டோட இருக்கணும். சைன் நாட் வெரிஃபைடு வரக்கூடாது. டிஜிட்டல் சைன் கண்டிப்பா வேணும். சீல் தேவையில்லை, ஆனா டேட் கண்டிப்பா வேணும். நீங்க டைரக்டா ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல போய் வாங்குனீங்க அப்படின்னா டிஎன்பிசி என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வாங்கணும். இந்த ஃபார்மேட்டோட லிங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்கூல் ஃபார்மேட் வேற, அதாவது +2 வரைக்கும் உள்ள இந்த பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் வேற, காலேஜுக்கே வேற ஃபார்மேட்டு. இப்போ நீங்க பாக்குறது ஸ்கூலுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டோட ஃபார்மேட்டு. இதுல சைனிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா பிரின்சிபால் இல்லைன்னா ஹெட் மாஸ்டர். நீங்க பிரைவேட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர், அதாவது மாவட்ட கல்வி அலுவலர் அவங்க போடலாம். இல்லைன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர், அதாவது முதன்மை கல்வி அலுவலர் இவங்க போடலாம். இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஆபீசர் இவங்க போடலாம். இவங்க சைன் போட்ட பிறகு இவங்களுடைய சீல் அதுல கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கூலோட சீலும் அதுல இருக்கணும். டேட்டும் கம்பல்சரியா வேணும். இப்ப நீங்க பாக்குறது டிப்ளமா டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்ல யாரு சைன் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரார் பண்ணலாம், பிரின்சிபால், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஹெட் இல்லைன்னா டைரக்டர் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், டைரக்டர் இல்லைன்னா ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், இல்ல ரிஜிஸ்டர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். யாரு சைன் பண்ணாங்களோ அவங்களுடைய சீல் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி காலேஜ் சீலும் கண்டிப்பா இருக்கணும். டேட்டும் கம்பல்சரியா இருக்கணும். நீங்க மோர் தென் ஒன் ஸ்கூல், அதாவது ஒரு ஸ்கூலுக்கு மேல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையுமே இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கணும். நீங்க ஸ்கூல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிருந்தீங்க இல்ல ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த இயர் பிரேக் ஆனது கரெக்டா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்ல வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏதாவது 1 இயர் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஸ்கூல்ல ஹெச்எம் இல்லாம சில ஸ்கூல்ல ஏஹெச்எம் மட்டும் தான் இப்ப இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஏஹெச்எம் சைன் போடலாம். போடும்போது இன்சார்ஜ் இல்லைன்னா ஃபார்ம் போட்டு சைன் போடணும். ஆனா சீல் ஹெட் மாஸ்டர் சீல் தான் இருக்கணும். சில டைம் நீங்க படிச்ச ஸ்கூல் இப்ப நேம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அதாவது தொடக்க பள்ளிங்கிறது நடுநிலை பள்ளி இல்லைன்னா உயர்நிலை பள்ளியா மாறி இருக்கலாம்.
பாய்ஸ் ஸ்கூல் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலா மாறிக்கலாம், பஞ்சாயத்து ஸ்கூல் வந்து டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி மாறி இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்க ஒரு லெட்டர் வாங்கி அதை அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி கவுன்சிலிங்லயும் நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நீங்க டைரக்டா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கும்போது இந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு எடுத்து கொண்டு போங்க. ஏன்னா டிஎன்பிசி வேற ஃபார்மேட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை பிஃபோர் ஆர் ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் எப்ப வேணாலும் நீங்க வாங்கலாம். டெஸ்டிடியூட் விடோ சர்டிபிகேட், அதாவது ஆதரவற்ற விதவை சான்றிதழ். விடோ சர்டிபிகேட் வேற, டெஸ்டிடியூட் விடோ சர்டிபிகேட் வேற. டிஎன்பிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதரவற்ற விதவை என்பவர் விதவை ஒருவர் அனைத்து வழியிலிருந்தும் பெறும் மொத்த மாத வருமானம் ரூபாய் 4000க்கும் மிகாமல் பெறுகின்ற ஒரு விதவையை குறிப்பதாகும். அதாவது உங்க மாத வருமானம் 4000க்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வருமானம் குடும்ப ஓய்வூதியம் அல்லது தொழிற்கல்வி பெற்றவர்களின் சுய தொழில் மூலம் ஈட்டும் வருமானம் உள்ளிட்ட மற்ற வருமானங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். அதாவது எந்த விதத்திலையும் உங்களுக்கு இன்கம் வேற வரக்கூடாது, இந்த 4000 ரூபாய் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம விவாகரத்து பெற்றவர், கணவரால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற விதவையாக கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நோட்டிபிகேஷன் டேட்ல அவங்க ஆதரவற்ற விதவையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் அவங்க சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் உமன் கேண்டிடேட்டுக்கு 30% இருக்கும். அது இல்லாம டெஸ்டிடியூட் விடோவுக்கு 10% தருவாங்க. இந்த கேட்டகரியில உள்ளவங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இந்த சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி என்ன ஃபார்மேட்டை சொன்னாங்களோ அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். வேற ஃபார்மேட்டை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா டிஎன்பிசி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபார்மேட்டோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க இந்த சர்டிபிகேட் வாங்க போகும்போது மறக்காம அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு போங்க. இதுதான் அந்த டிஎன்பிசி சொன்ன ஃபார்மேட்டு. இது தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். நீங்க எதுல ஒண்ணு வாங்கினா போதும். இதுல யாரு சைன் பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர், அதாவது வருவாய் கோட்டாட்சியர் அவங்க பண்ணணும். இல்லைன்னா அசிஸ்டன்ட் கலெக்டர், அதாவது உதவி ஆட்சியர் அவங்க பண்ணணும். இல்லைன்னா சப் கலெக்டர், அதாவது சார் ஆட்சியர் அவங்க பண்ணணும். அடுத்தது சீல் அண்ட் டேட் ரெண்டுமே கம்பல்சரியா வேணும். இந்த சர்டிபிகேட்டை நோட்டிபிகேஷன் முன்னாடி நீங்க வாங்கலாம், இல்ல நோட்டிபிகேஷன் பிறகும் நீங்க வாங்கலாம். பிடபிள்யூடி சர்டிபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ரிசர்வேஷன் 1%. எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் தர்றாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டை 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்னு பிளைண்டு, இன்னொன்னு டெஃப், இன்னொன்னு ஆர்த்தோ, இன்னொன்னு மல்டி டிசேபிலிட்டி. இதுக்கு நீங்க பிடபிள்யூடி சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும். பிடபிள்யூடி சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி என்ன ஃபார்மேட்ல கொடுத்தாங்களோ அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க சப்மிட் பண்ணணும். உங்களுடைய ஐடி கார்டோ பாஸ்புக்கையோ டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிஎன்பிசியோட ஃபார்ம் 5, 6, 7 அப்படின்னு 3 ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபார்ம் நம்பர் 4ன்னு ஒன்று இருக்குது, அது ஓல்டு ஃபார்ம், அதையும் டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபார்மோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்க சர்டிபிகேட் வாங்கும் போது இதை டவுன்லோட் பண்ணி கொண்டு போங்க. உங்க மெடிக்கல் போர்டு உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இந்த சர்டிபிகேட்டை நீங்க நோட்டிபிகேஷன் வந்த பிறகு கூட வாங்கலாம், இல்ல வரதுக்கு முன்னாடி கூட வாங்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இவங்களுக்கான சர்டிபிகேட் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இவங்களுக்கு எல்லாமே பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பிசிக்கல் ஸ்டாண்டர்டு என்ன இருக்கணும் அப்படின்னு டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேல் கேண்டிடேட் பார்க்கலாம். இவங்களுக்கு ஹைட் வந்து 163 சென்டிமீட்டர் இருக்கணும். மார்பு சுற்றளவு மூச்சு வெளிவிட்ட நிலையில் 79 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்தது ஃபீமேல் கேண்டிடேட், இவங்களுக்கு ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். மார்பு சுற்றளவு வந்து மூச்சு வெளிவிட்ட நிலையில் 74 சென்டிமீட்டர் இருக்கணும்.
எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு 150 சென்டிமீட்டரும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 145 சென்டிமீட்டரும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட். இது டிஎன்பிசியோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க சர்டிஃபிகேட் வாங்கணும். வேற ஃபார்மேட்டை வந்து டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபார்ம்ல யாரு சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னா above the rank of assistant surgeon, அதாவது கவர்மெண்ட் டாக்டர் வந்து அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு மேல உள்ளவங்க தான் சைன் பண்ணணும். அதோட மட்டும் இல்லாம அவங்க சீல் கண்டிப்பா இருக்கணும், டேட்டும் இருக்கணும். இந்த சர்டிபிகேட்டை நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி வாங்கக்கூடாது. நோட்டிபிகேஷன் டேட்லயோ இல்ல அதுக்கு பிறகோ தான் இந்த சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா வாங்கணும். அடுத்தது ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் வாங்கணும். இதுதான் ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் தான் டிஎன்பிசியோட ஃபார்மேட். இதுல தான் நீங்க வாங்கணும். வேற ஃபார்மேட்ல வாங்கினா டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சர்டிபிகேட்டுக்கு யாரு சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர். அவங்க வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் ரேங்குக்கு மேல இருக்கணும். அவங்களுடைய சீலும் டேட்டும் கண்டிப்பா இருக்கணும். இதுலயே விஷன் ஸ்டாண்டர்ட் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தூர பார்வை எவ்வளவு இருக்கணும், கிட்ட பார்வை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்திருக்காங்க. அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ். இது யாரு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றாங்க. டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அடுத்தது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட். இது யாரு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றாங்க. கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். டிஎன்பிசி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா லைட் வெஹிக்கிள் இல்லைன்னா ஹெவி வெஹிக்கிள் இந்த ரெண்டுலயும் ஏதாவது ஒன்னு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின பிறகு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஃபார்ம். இது டிஎன்பிசியோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வாங்கணும். அதர் ஃபார்மேட்டை டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சர்டிபிகேட்ல கம்பெனி மேனேஜர் இல்லைன்னா ஓனர் சைன் பண்ணிருக்கணும். அவங்க சீல் டேட் கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிபிகேட். இது யாரு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றாங்க. இந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அதாவது ஆட்டோமொபைல் மெக்கானிக்ஸை பத்தி பேசிக் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்க சைன் பண்ணி இந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். இதுதான் இந்த சர்டிபிகேட் ஃபார்மேட். இது டிஎன்பிசியோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட். இது யாரு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றவங்க இந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண இன்ஸ்டிடியூட்லயோ இல்ல ஆர்கனைசேஷன்ல தான் நீங்க இந்த சர்டிபிகேட்டை கண்டிப்பா வாங்கியிருக்கணும். நோட்டிபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி தான் இந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கணும்.